வணக்கம். அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் ஈரான் மீதான போர் தற்போது 12 நாளாய் கடந்து 13வது நாளுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அமெரிக்காவின் தளங்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதாவது இன்று வியாழக்கிழமை நள்ளிரவு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்கா அதன் கூட்டணி படையினரும் கடும் இழப்புகளை சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்காவின் KC-135R ஸ்டனோ டேங்கர் என்கின்ற எரிபொருட்களை, அதாவது போர் விமானங்களுக்கு நடுவானில் வைத்து எரிபொருட்களை நிரப்புகின்ற விமானங்கள், டேங்கர், போயிங் நிறுவனத்தின் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 2 விமானங்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் ஒன்று பாதுகாப்பாக இஸ்ரேலில் தரையிறங்கிவிட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த விமானம் சுடப்பட்டதாக முதலில் ஜெனிஃபர் ஸ்கோப் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருந்தார். 2வது விமானம் சுடப்பட்ட பின்னர் அது இஸ்ரேலில் தரையிறங்கியதாகவும் பாதுகாப்பாக கண்டு கூறியிருந்தார். ஆனால் சில நிமிடங்களில் அந்த ட்வீட்டை அவர் அளித்திருந்தார். அமெரிக்கா தர தகவல்கள் இந்த விமானம் சுடப்படவில்லை, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் வீழ்ந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் 2 விமானங்களும் தாக்குதலுக்குள்ளானதாகவும் ஒரு விமானம் இஸ்ரேலில் தரையிறங்கியிருக்கிறது. மற்ற விமானம் ஈரானின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற பாலைவனத்தில், அதாவது அன்பர் பாலைவனத்தில் வீழ்ந்திருக்கின்றது. அந்த விமானத்திலிருந்து 6 படையினரும் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இருந்தபோதும் அதில் யாரும் காயமடைந்திருக்கலாம் அல்லது தப்பி இருக்கலாம் என்பதால் அவர்களை தேடும் பணியில் சிறப்பு படை அணியினர் ஸ்னூக் ரக உலங்கு வானூர்திகளும் அந்த இடங்களில் பறந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பலான இதனிடையே இந்த விமானமானது, அமெரிக்காவின் KC-135 ரக விமானமானது ஈரானின் SA-67 என்ற தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையால் சுடப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. P-358 என்ற கோட் நேம் உள்ள இந்த ஏவுகணையானது ஈராக்கில் உள்ள படையினருக்கு ஈரான் ஏற்கனவே வழங்கியிருந்ததாகவும், கடந்த வருடம் கூட அங்கு ஒரு ஏவுகணை கைப்பற்றப்பட்டதாக ஈரான் படையினர் தெரிவித்திருந்தனர். டேர்போஜெட் T-ஜெட் என்ஜினில் இயங்குகின்ற இந்த ஏவுகணை கிட்டத்தட்ட 8.5 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கின்ற விமானங்களை சுடவல்லது. அதே சமயம் சவுதி அரேபியா மீது மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 19 அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் அவசரமாக ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பலான அப்ரஹாம் லிங்கனில் ஈரானில் குண்டுவீச்சை மேற்கொண்டு விட்டு திரும்பி வந்த விமானமான FA-18F என்ற விமானம் லேண்டிங் கியர் சரியாக வேலை செய்யாததால், கப்பலில் உள்ள லேண்டிங் கியர் சரியாக வேலை செய்யாததால் கடலில் வீழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதனிடையே ஈராக்கில் ஏபில் பகுதியில் இருக்கின்ற தளத்தில் உள்ள பிரான்ஸ் படையினரின் உலங்கு வானூர்தி மீது ஈரானின் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் வீழ்ந்து வெடித்ததால் கிட்டத்தட்ட 6 படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த வியாழக்கிழமை இரவு ஒரு கடுமையான தாக்குதல்களின் வீரியம் அதிகரித்திருக்கின்றது. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் மொய்டபா கமேனி அவர்களின் முதலாவது உரையின் பின்னர் அங்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல், அதாவது அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படையினர் ஒரு கடுமையான தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த அமெரிக்காவின் KC-135 ரக விமானம் வீழ்வதற்கு முன்னர் இஸ்ரேல் மேற்கொண்ட தெஹ்ரானில் இருக்கின்ற மெராபாட் விமான நிலையம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில்
KC 747 ரக டேங்கர் ரக விமானம் அளிக்கப்பட்டதை அவர்கள் தங்கள் புகைப்படங்கள் மூலம் காட்டியிருந்தார்கள். இதனிடையே தற்போதும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கின்றது. அந்த நீரிணைக்கு இருபுறமும் 7000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதனை அங்கிருந்து மீட்பதற்கு அல்லது அதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அமெரிக்க படையினர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்க படையினரை கொண்டு அந்த இடத்தை கைப்பற்றுவதும் இயலாத காரியம் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் செங்கடல் பகுதியில் என்ற அமெரிக்காவின் ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற USS ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற விமானம் தாங்கி கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த தீ விபத்தினால் 2 காயமடைந்ததாகவும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கின்றது. இருந்தபோதும் இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் தங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். அந்த தீ விபத்து எதிரியின் தாக்குதல்களால் ஏற்பட்டதா அல்லது விபத்தால் ஏற்பட்டதா என்பதை கூற மறுத்திருக்கின்றார்கள். ஆனால் மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்களை பார்க்கும்போது பல சம்பவங்களை அமெரிக்க படையினர் விபத்துக்களாகவே சித்தரித்து வருகின்றனர். விமானங்கள் வீழ்வதும் படையினர் கொல்லப்படுவதும் விபத்துக்களாகவே சித்தரிக்கப்படுகின்றன. அதாவது இதுவரையில் கிட்டத்தட்ட 14 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குவைத்தில் இடம்பெற்ற தாக்குதலில், அதாவது முதலில் இறந்த 6 பேரும் குவைத்தில் இடம்பெற்ற தாக்குதல் ஒன்றில் அவர்களின் கட்டளை மையத்தின் மீது ஏவுகணை வீழ்ந்து வெடித்ததால் அவர்கள் 6 பேரும் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் ஒருவருக்கு கால் அகற்றப்பட்டதாகவும் 38 பேர் படுகாயமடைந்ததாகவும் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க தரப்பில் பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் இன்னும் அது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரியவில்லை. இதே சமயம் தொடர்ச்சியாக ஹார்முஸ் நீரிணையினூடாக கப்பல்களுக்கான தடைகள் தொடர்வதால் பல நாடுகளும் தற்போது எரிபொருள் நெருக்கடியை சந்தித்து வருவதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும், அதாவது உதாரணமாக பார்த்தால் இத்தாலி தனது ரிசர்வில் இருக்கின்ற எண்ணெய் எரிபொருளை வெளியில் எடுத்து, அதாவது மக்களுக்கு விநியோகிக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஜப்பான் தனது $80 மில்லியன் பேரல்களை மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கின்றது. தென்கொரியா 22 மில்லியன் பேரல்களை மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கின்றது. அதே போல் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அவர்களும் கிட்டத்தட்ட 400 மில்லியன் பேரல்களை மக்களுக்கு விநியோகம் செய்ய முற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விநியோகத்தின் காரணமாக எரிபொருட்களின் விலையை அவர்கள் தற்போது ஏறத்தாழ ஒரு பேரல் $100 என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இன்னும் ஒரு 3 நாட்கள் இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் இந்த எரிபொருள் விலைகள் கிட்டத்தட்ட $150 அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதனிடையே தற்போதைய ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியை உடைக்கும் ஒரு புதிய வியூகத்தை வகுத்திருப்பதாக சிகாகோ பல்கலைக்கழகத்தின் அரசியல் பிரிவைச் சேர்ந்த பேராசிரியர் ரோபர்ட் பாப்பா தெரிவித்திருக்கின்றார். அதாவது அமெரிக்க படையினரை அந்த பிராந்தியத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றுவது அல்லது அந்த பிராந்தியத்தில் அவர்கள் நிலையாக இருக்கும்போது அவர்களை தொடர்ந்து தாக்குவதும் என்பது அமெரிக்க படையினருக்கும் அங்கு இருக்கின்ற கூட்டணிகளுக்கும் இடையிலான ஒரு பிளவை ஏற்படுத்தும் ஒரு வியூகம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் அதாவது ஈரானின் புதிய தலைவரை தாங்கள் படுகொலை செய்யப்போவதாக இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகு இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்திருக்கின்றார். அந்த உரையில் அவர் கூறியதாவது, அதாவது இந்த போர் இடம்பெற்ற
போர் ஆரம்பித்த பின்னர் முதலாவது உரையை அவர் நாட்டு மக்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றார். அந்த பிராந்தியத்தில் தாங்கள் மிக பெரும் ஒரு வல்லரசாக பிராந்திய வல்லரசாக மாறப்போவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் ரஷ்யாவின் IL-76 ஏர்க்ராஃப்ட் வந்து அதாவது இராணுவ சரக்கு விமானம் உதவி பொருட்களுடன் ஈரானுக்கு உதவி பொருட்களை ஏற்றி கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த விமானம் தற்போது அசர்பைசானில் தரையிறங்கியிருப்பதாகவும் பின்னர் அசர்பைசானில் இருந்து ஈரானுக்கு அவர்கள் பொருட்களை அனுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது.